ஏசு நிமித்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் எது விலையேற பெற்றது. ஆவியானவர் உணர்த்தின வசனம் பேதுரு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 3 வசனம் 4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. But let it be the hidden man of the heart, in that which is not corruptible, even the ornaments of a meek and quiet spirit, which is the sight of God of great price. 1 Peter chapter 3 verse 4. எனக்கன்மானவர்களே, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, அதாவது மனிதனுக்குள்ளா இருக்கிற சாந்த குணமும் அவனுடைய அமைதலா இருக்கிற இருதயத்தில் உள்ள குணமும் தான் அவனுக்கு அழியாத அலங்காரமா இருக்கிறது. அந்த அலங்காரம் தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட்டு இருக்கிறார். நாம் இன்றைக்கு எது விலையேற பெற்றது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆவிக்குரிய காரியங்களை நாம பண்ற மேக்கப்போட கம்பேர் பண்ணி பேசுறத நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மள மேக்கப் பண்ணது யாரு அப்படின்னு நம்ம பார்த்தா யாருமே கிடையாது. எல்லாருமே நம்மள நல்ல ஒரு க்ளோவா ரெப்ரசன்ட் பண்ணதான் நாம விருப்பப்படுறோம். அதாவது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த சரீரம், அதாவது என்னுடைய ஸ்கின் கொஞ்ச நாள்ல சுருங்கிரும். அது இப்ப இருக்க மாதிரி பொலிவோட இருக்காது. இது தெரிஞ்சும் தான் நம்ம என்ன பண்றோம்னா ஏகப்பட்ட கிரீம் போட்டு நம்மளை இன்னும் க்ளோவா வச்சுக்கிற ட்ரை பண்றோம். அண்ட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஹேர்ல ஏதாவது ஒரு இடத்துல லேசா ஒயிட் ஹேர் தெரிய ஆரம்பிச்சதுன்னா இம்மீடியட்டா நம்ம டை அடிச்சு எப்படியாவது நம்மளை யங்கா காட்டிக்கத்தான் ஆசைப்படுறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும். எப்போ நம்ம பிரீத் பண்றதை நிறுத்துறோமோ அப்போ நம்ம என்னதான் பொத்தி பொத்தி பாதுகாத்தாலும் சரி, இந்த சரீரம் இதனுடைய தோற்றம் காணாமலே போயிடும். அப்படியானால் கொஞ்ச காலம் இருக்க போகிற இந்த சரீரத்தை நான் இவ்வளோ அலங்கரிப்போட, இவ்வளோ மேக்கப் பண்ணி, இவ்வளோ அழகா நான் பார்த்துக்கிறேன். அப்படியானால் நித்தியமா இருக்க போகிற நம்முடைய ஆத்மாவை எப்படி நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம்? இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, அதாவது அவர் ஸ்திரீகளை பார்த்து சொல்றாரு, அவங்க பண்ற அந்த மேக்கப்பை கம்பேர் பண்ணி சொல்றாரு. சோ ஆண்களாகிய நாம நினைக்க கூடாது, இது ஸ்திரீகளுக்கு தான் சொல்லியிருக்கு, ஆண்கள் இருதயத்துல எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லவே கூடாது. நான் நினைக்கிறேன், அவர் வாழ்ந்த காலத்துல ஆண்கள் எல்லாருமே பெரிய தாடியோட நீளமான ஒரு ஹேர் வச்சுட்டு சலூன் பக்கம் கூட போயிருந்திருக்க மாட்டாங்க. சோ அவர் பார்த்திருப்பாரு, பெண்கள் தான் தங்களை அலங்கரித்துக் கொள்வதை பார்த்திருப்பாரு. அதனால தான் பெண்களுக்காக இதை எழுதுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு பார்த்தா பெண்களோட போட்டி போடுற அளவுக்கு, இன்னும் சொல்ல போறாருந்தா சில ஆண்கள் அவங்கள பீட் பண்ற அளவுக்கு பியூட்டி பார்லர் போறதையும் தங்களை அலங்கரித்துக் கொள்வதையும் நாம் பார்க்க முடியும். ஆகவே இதை நாம் பொதுவான ஒரு கருத்தாக, பொதுவான அறிவுரையாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் அழகாக சொல்லுகிறார், நம்ம எப்படித்தான் நம்மளை அலங்காரம் பண்ணிக்கொண்டு நம்மளை பிரசன்ட் பண்ணாலும் சரி, அது கிடையாது. மாறாக இருதயத்துல உள்ள சாந்த குணமும் அமைதலா இருக்கிற குணமுமே நமக்கு அழிவில்லாத அலங்காரமா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஏன் இந்த காரியத்தை சொல்றாரு? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம கிட்ட என்ன இருந்தாலும் சரி, அவங்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இல்லையே. என் கையில எனக்கு போதுமான அளவுக்கு காரியம் இருந்தாலும், போதுமான அளவிற்கு என்னுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும், நான் நினைக்கிற காரியம் இன்னும் எனக்கு வேணும், இன்னும் இதுல நான் அதிகமா சம்பாதிக்கணும், இன்னும் இதை அதிகமா சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து அடுத்த காரியங்களை கம்பேர் பண்ணி ஒரு அமைதல் இல்லாம தான் இருக்கிறோம். நம்ம எப்போ இருதயத்தில் அமைதலா இருப்போம் தெரியுமா? தேவன் இந்த நாள்ல எனக்கு என்ன தந்திருக்கிறாரோ, அது என்னுடைய ஆஸ்தியா இருக்கலாம், என்னுடைய உறவுகளா இருக்கலாம், என்னுடைய சரௌண்டிங்கா இருக்கலாம்,
என்னுடைய தேவைகளை சந்திக்கிற விதமா இருக்கலாம். என்ன தந்திருக்கிறாரோ அது எனக்கு போதும் எப்போ நினைக்கிறோமோ அப்போதுதான் இருதயத்துல அந்த அமைதல் வரும். எனக்கு அன்பானவர்களே, வசனம் தெளிவாக அதனால தான் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது அப்படின்னா, போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் அப்படின்னு. நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறோம்? இன்னைக்கு தேவன் என்னை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரா, அதுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன்னு ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஒரு சாந்தத்தோடு, அமைதலோடு நாம் எப்போது வாழ்கிறோமோ அதுதான் நமக்கு அழிவில்லாத அலங்காரமா இருக்கும். பேதுரு சொன்னதை போல அப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்கள் தான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர்களாய் இருப்போம். அப்படி கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்ல எங்களை நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர் தகப்பனே. எங்களை நீர் நடத்துகிறீரப்பா. ஆனாலும் சில நேரங்கள்ல நாங்க மற்றவங்களை பார்த்து கம்பேர் பண்ணி சில காரியங்களுக்கு ஆசைப்பட்டு நாங்க பில்லர் டு போஸ்ட் தாவுறவங்களா இருக்கோம். ஆவியானவரே, அப்படிப்பட்ட இருதயம் எங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்களுக்குள்ள வரக்கூடாது. எப்போதும் எங்களிடத்துல இருக்கிறது தேவனிடத்திலிருந்து வந்தது அப்படின்ற நன்றியோடு கூட நாங்க இருக்க, அமைதலா இருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.